ஹாய் 200க்கு 6 ஃப்ரேம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதான் நிலமை. நான் மார்னிங் எந்திரிச்சு வெளியே வந்து பார்க்குறேன். இது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, டேமேஜ் ஆயிருச்சு. எனக்கே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நான் ஃபோட்டோ ஃப்ரேமையும் மட்டும் சொல்ல விரும்பலை. அண்ட் இந்த ஹூக்கும் ஹேங்கிங் ஹூக் தான் மெயின் பிரச்சனை. அப்படியே செவுத்துலேருந்து கழண்டு கீழே விழுந்துருச்சு. ஃபோட்டோ ஃப்ரேமும் டேமேஜ் ஆயிடுச்சு. அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹூக் வாங்கினேன். இதுதான் நிலமை. நான் வேறு ஹூக் வச்சுட்டு எல்லா ஹூக்கையும் நான் மாற்றிட்டேன். எல்லாமே ஃபோட்டோ ஃப்ரேம் கீழே விழுந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு அண்ட் வாலை டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பேக்கிங் திங்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. பட்டர்ஃப்ளை அண்ட் ஃபாக்ஸ் பால் எல்லாம் இருந்துச்சு. அதை வச்சு கொஞ்சம் வாலை டெக்கரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்து ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ தான் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறேன். ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு டச் விட்டு போனங்காட்டி இப்போ எடிட் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது எல்லாமே எனக்கு புதுசாக தெரியுது. அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் எனக்கே தெரியாது. இதெல்லாம் இருக்கே, சும்மா தானே இருக்குது, வால் டெக்கர்னால பண்ணி வைப்போமே, கொஞ்சம் அழகாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நானே பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் யோசிச்சும் கூட வைக்கல. சரி ஃப்ளோவில் விடுவோம், நல்லா வந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். பட்டர்ஃப்ளையில் இருக்கிற ஸ்டிக்கையும் ஃபாக்ஸ் பாலில் இருக்கிற ஸ்டிக்கையும் ரிமூவ் பண்ணிவிட்டு டபுள் சைட்ஸ் டேப் வச்சு ஒட்டிட்டேன். எனக்கு ஆல்ரெடி ஒரு டவுட் இருந்துச்சு, பட்டர்ஃப்ளை எல்லாம் டபுள் சைட்ஸ் டேப் வச்சு ஒட்டினா வாலில் ஒட்டினா நிற்குமா நிற்காதா, கீழே விழுந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பட்டர்ஃப்ளை மட்டும் ஒரு 1 டேக்கு மட்டும் டபுள் சைட் டேப் வச்சு நான் ஒட்டி இருக்கா நிற்குதா இல்லை கீழே விழுந்துருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். பட்டர்ஃப்ளை அப்படியே இருந்துச்சுங்க. அதனால் மறுபடியும் சரி இதெல்லாம் ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ஃபோட்டோ ஃப்ரேமையும் டபுள் சைட்ஸ் டேப் வச்சு ஒட்டி ஹேங் பண்ணிட்டேன். அண்ட் ஃபாக்ஸ் பாலில் தாங்க இல்லை மெயின் பிரச்சனையே. நான் பட்டர்ஃப்ளையை மட்டும்தான் நான் ஒட்டி ஒரு 2 டேஸ் அந்த மாதிரி 1 டே 2 டே அந்த மாதிரி சம்திங் நான் வச்சு பார்த்துருந்தேன். ஆனால் ஃபாக்ஸ் பாலை மட்டும் நான் மறந்துட்டேன். ஏன்னா திடீர்னு சரி ஓகே ஃபாக்ஸ் பால் இருக்கே, அதையும் நம்ம ஒட்டி செவுத்தில் டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் திடீர் முடிவில் தான் நான் பண்ணேன். பின் குறிப்பு இதில் என்னை நம்பி வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிடுறேங்க ஃபஸ்ட்டே. இது வந்து ஃபாக்ஸ் பால் வந்து அடிக்கடி கீழே விழுக ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப பெரிய பாலெல்லாம் ஒட்டினதெல்லாம் கீழே விழுக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த குட்டி குட்டி பால்ஸ் எல்லாம் இன்னும் இருக்குங்க வாலில். பெரிய பால் மட்டும்தான் கீழே விழுக ஆரம்பிச்சிடுச்சு. அது எனக்கே தெரியல ஏன் விழுகுது அப்படின்ட்டு. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், ஆனாலும் கீழே விழுந்துக்கிட்டே தான் இருக்குது.
எப்படியோ ஒரு வழியா வால் டெக்கர் எல்லாம் முடிச்சிட்டேன். அப்ப தெரியாதுங்க இதெல்லாம் ஃப்யூச்சர்ல விழுக தான் போகுது ஒரு 5 டேஸ் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் அப்படியே பாசிப்பருப்பு தோசை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு, அரிசி எல்லாம் ஊற வச்சுட்டுருந்தேன். வீடியோ எப்பவுமே ஒரே மாரி எடுத்துக்கிட்டே இருக்கமே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ல வச்சு எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கண்டிப்பா சொதப்பிட்டு தான் இருந்துச்சு. இந்த வீடியோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வீடியோ கொஞ்சம் குவாலிட்டியாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வீடியோட கீழே அப்போ எனக்கு தெரியாது. இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறக்கே எனக்கு 2 months ஆகும். அது வரைக்கும் யூடியூப்பில் நீ எங்கேயாச்சும் இருக்க மாட்ட, யூடியூப்பில் அதிகமாக வீடியோ போட மாட்ட, உனக்கு சரியான சம்பவம் எல்லாம் காத்திருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீ வீடியோ போடணும் அப்படின்ட்டு இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அதையெல்லாம் தெரியாமல் நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் ஒரு ஈவினிங்கு துளசி செடி ரொம்ப பெருசாக அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பறித்து சாமிக்கு துளசி மாலை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசியெல்லாம் பறிச்சிட்டு இருந்தேன். இதுவும் 1 monthக்கு அப்புறம் துளசி செடி வறண்டு போயிடுச்சு. இப்போல்லாம் அது இல்லை. ஃபஸ்ட்டு 1 monthக்கு முன்னாடி வேணால் பெருசாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. வீடியோவில் ஃபுல் செடியும் கவர் ஆகலை. ரொம்ப பெரிய செடியாக இருக்கும். இவ்வளோ பெரிய துளசி செடியும் நான் பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆனால் இந்த செடி வறண்டு போயிடுச்சு. 1 month அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்க்கையில இந்த செடி வறண்டு இருந்துச்சு. மேபி இது பெருசானதுக்கப்புறம் இது வறண்டு தான் போகுமா என்னன்னு தெரில. இங்கே 4, 5 செடி இருந்துச்சு. பெரிய செடியாகும், அப்புறம் வறண்டு போகும். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக தெரியலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.